சென்னையின் 4வது மலர் கண்காட்சி நடக்க போதுங்க. வரும் 2ஆம் தேதியிலிருந்து நடக்க போது. பிரம்மாண்டமாக அதுக்கான ஏற்பாடை தோட்டக்கலைத்துறை சார்பாக சென்னையில் இருக்கக்கூடிய கத்தீட்ரல் சாலையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்கால இதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. பிரம்மாண்டமாக பல லட்சம் மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. அதற்கான பணிகள் முழுவதுமே தோட்டக்கலைத்துறை சார்பாக மேற்கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 2ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மலர் கண்காட்சி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கான கட்டணம் அதுவும் இன்றைய தினத்தில் அறிவிப்பாக வெளியேறும். போன ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 150 ரூபாய் வைத்திருந்தாங்க ஒரு நபருக்கு. அதே போல கட்டணம் இந்த ஆண்டும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். 2ஆம் தேதி இதற்கான மலர் கண்காட்சியானது தொடங்கப்பட இருக்கிறது. காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை இதை பார்வையிடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த காலத்தில் அதுவும் சென்னையில் ஒரு ஃப்ளவர் ஷோ நடத்துகிறாங்கன்னா, நமக்கான இந்த வெப்பநிலை ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதன் காரணமாக தான் தோட்டக்கலை சார்பாக 4வது ஆண்டாக இந்த பிரம்மாண்டமான மலர் கண்காட்சியானது சென்னையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் நடக்குது. தோட்டக்கலைத்துறை சார்பாக இருக்கக்கூடிய அலுவலர்கள், ஊழியர்கள் ஆகியோர் கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே இதை வடிவமைக்கக்கூடிய பணிகளில் மிக தீவிரமாக இறங்கி வர்றாங்க. பல வண்ண மலர்கள் காண்பதற்கு கண்ணுக்கும் மனதிற்கும் இனிமையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலர் கண்காட்சியாக இந்த கண்காட்சி அமைய இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் அம்ஜித் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு கடிகாரம் வடிவில் ஒரு மலர் இருக்கு. அதில் இது கிளாக் மாதிரியே ஓடப்போகுது. அதை நேரத்துக்கான பணிகள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி அதை ஆப்ரேட் பண்ணணுன்றதுக்கு அதுக்கான பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. மலர்கள் வாடிவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக அதற்கு தண்ணீர் தெளிப்பது, இல்லை தோண்டு வதங்கி போன மலர்களை மாற்றுவதற்கான ஏற்பாடும் அதற்கான குழுக்களும் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு தற்போது பள்ளிகள் இல்லை. 6ஆம் தேதிக்கு பிறகுதான் பள்ளிகள் என்பதால் இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அவர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் அமையப்போகிறது. பிரம்மாண்டமான வகையில் தோட்டக்கலைத்துறை சார்பாக அவ்வளவு அருமையாக ஒவ்வொரு மலர்களும் வண்ண மலர்களாக அலங்கரிக்கப்பட்டு தற்போது இந்த இடமே ரொம்ப ரம்மியமாக காட்சியளிக்கிறது. நாளை புத்தாண்டு தினத்திற்குள் அனைத்து பணிகளும் முடிவடைந்து நாளை மறுநாள் 2ஆம் தேதி இந்த மலர் கண்காட்சியானது மக்களின் பயன்பாட்டிற்காக வர இருக்கிறது. நம்ம பார்க்கலாம், அந்த நுழைவாயிலிருந்து உள்ளே வரக்கூடிய பிரதான பகுதியில் இதயம் வடிவில் இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல மிக அற்புதமாக அந்த மலர்களை அலங்கரிக்கப்பட்டு வச்சுருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய மிக மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல முழுவதுமாக மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதற்கான மிக சிறப்பான ஒரு ஏற்பாடாக செய்யப்பட்டிருக்கு. அதே போல் மலர் கண்காட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பொருளாக பட்டர்ஃப்ளை வடிவில் பூக்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு மலர்கள், அத்தனை ஊழியர்கள் ஒவ்வொரு மலருக்கும் ரொம்ப சிரத்தையோடு எடுத்து அது எந்த வகையிலையும் பாதிப்புக்கு உள்ளாகிடக்கூடாது என்பதற்காக அவ்வளவு மெனக்கடல்கள் இருக்குது. ஒரு புறம் பார்த்திங்கன்னா இந்த வடிவம் பட்டர்ஃப்ளை வடிவத்தில் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் முழுவதுமாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி, இங்கேயும் அதே போல் பல்வேறு மலர்களை கொண்டு இதே வடிவில் இந்த மலருடைய என்ட்ரன்ஸு, அதே போல் அதை தாண்டி உள்ளே சென்றோன்னா யானை வடிவிலையும் மயில் அன்னப்பக்ஷி வடிவிலையும் பல்வேறு வடிவங்களில் விலங்குகளோட வடிவங்களில் இந்த மலர் கண்காட்சியானது அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதே போல் இதற்கான கட்டணம் இன்னும் அரசு சார்பாக அறிவிக்கப்படவில்லை. அமைச்சர் ஆய்வுக்கு பிறகாக நமக்கு அதோடைய விவரங்கள் முழுவதுமாக தெரிந்துவிடும். மலர் கண்காட்சியை பொறுத்தவரை மிக சிறப்பான ஒரு ஏற்பாட்டை தமிழக தோட்டக்கலைத்துறை சார்பாக செஞ்சுருக்காங்க. நிச்சயமாக குழந்தைகளுக்கு ஒரு பிடித்தமான ஒரு இடமாக இந்த செம்மொழி பூங்கா அடுத்த ஒரு 17-18 நாளைக்கு அமையப்போகிறது. அதுக்கான பணிகள் தான் தற்போது மிக தீவிரமாக நடந்து வருகிறது. நம்ம பார்க்குறோம், இன்னொரு இடத்துல ஆமை வடிவில் இந்த மலர் கண்காட்சியில் ஆமை எப்படி இருக்குமோ அதை பிரம்மாண்ட வகையில் செய்யும் வகையில் இந்த மலர் கண்காட்சியில் ஒரு இடம்பெற்றிருக்கு. அதற்கான பணிகளை ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுக்கு வலது புறத்திலேயே இந்த யானை தன் குடும்பத்துடன் இருக்கக்கூடிய ஒரு உருவமாக சித்தரித்து அதையும் வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆண் யானை, ஒரு பெண் யானை, அதோட ஒரு குட்டி யானையும் இருப்பது போல் இது காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையாக தோட்டக்கலைத்துறை சார்பாக பல நாள் மெனக்கெட்டு இந்த பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. அதே போல் இந்த மலர்களை மிக மக்கள்
பயனுள்ளதாக பயன்படுத்திக்கணும் இந்த சென்னை வாசிகள் வந்து. ஏன்னா கடந்த 4வது வருடமாக இது நடக்க போகுது. இந்த 4 வருஷமும் நிச்சயமாக மக்கள் தங்களுக்கு ஏற்ற வகையில் பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு மலர் கண்காட்சி விதவிதமான வண்ணங்களில் இருப்பது நிச்சயமாக எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக அமைய இருக்கிறது.